இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அப்படியே டைட்டில் என்னன்னா ஜூனி டு தி சென்டர் ஆஃப் தி எர்த். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா ஜூலியஸ் வெர்னி. அபவுட் ஆத்தர் பார்க்கலாம். ஆத்தருடைய ஃபுல் நேம் ஜூலியஸ் கேப்ரியல் வெர்னி. இவங்களுடைய லைஃப் பீரியட் 8 February 1828 to 24 March 1905. இவங்க வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட், poet அண்ட் பிளே ரைட். இந்த ஒர்க் வந்து எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1864 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஃப்ரெஞ்ச் நாவல் வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் வந்து எழுதியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ண டைமில். அதுக்கப்புறம் வேறு நிறைய பீப்புள்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, வேறு நிறைய லாங்குவேஜில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நம்ம நேரமே பார்த்தது மாதிரி இது வந்து ஒரு கிளாசிக்கல் சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல். கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் ப்ரொஃபஸர் ஓட்டோ லிடன்புரூக். இவர் வந்து யாருன்னா ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட். நெக்ஸ்ட் கேரக்டர் ஆக்சல். இவங்க வந்து யாருன்னா ஒரு ஸ்டூடெண்ட். இவங்க வந்து ஜியாலஜி வந்து படிச்சிட்ருக்குறாங்க அண்ட் யங் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் கேரக்டர் ஹான்ஸ் பெஜில்க். இவங்க வந்து யாருன்னா ஒரு ஐஸ்லாண்டிக் ஹண்டர். அண்ட் ப்ரொஃபஸரும் ஆக்சலும் வந்து சென்டர் ஆஃப் தி எர்த் வந்து ஃபைண்ட் பண்ண போவாங்க. ஸோ அதுக்கு வந்து கைடாக இருக்கிறவர் தான் இந்த பர்சன். மிச்ச கேரக்டர்ஸை நம்ம வந்து சம்மரி பார்க்குற டைம் டீட்டெயில்டாக வந்து பார்த்துக்கலாம். சம்மரி, இந்த ஸ்டோரி வந்து எப்போ வந்து பிகின் பண்ணியிருக்காங்கன்னா 1864 வந்து பிகின் பண்ணியிருக்காங்கன்னா எங்கே அப்படின்னா ஹான்ஸ்பர்க், ஜெர்மனியில் தான். ஆக்சலுடைய அங்கிள் வந்து யாருன்னா ஓட்டோ, இந்த ப்ரொஃபஸர். இவங்க ரெண்டு பேருமே வந்து சேம் பிளேஸில் தான் வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கிள் ஓட்டோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சலுக்கு வந்து ஒரு ஓல்டு ஐஸ்லாண்டிக் புக்கை வந்து காமிச்சு கொடுக்குறாங்க. ஆக்சல் வந்து அந்த புக்கில் இருந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை வந்து பார்க்குறான். அது வந்து ரிட்டன் பேப்பர். அந்த பேப்பரில் வந்து அனிமல்ஸுடைய ஸ்கில்லை பற்றி வந்து அந்த பேப்பரில் வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பீஸ் ஆஃப் பேப்பரை ரீட் பண்ணுறதுக்கு அப்புறமா இவங்க அதை பற்றி டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணலாம், இந்த ரைட்டிங்கை பற்றி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாங்க. அந்த ரைட்டிங் வந்து எப்போ வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா 16th century நடந்த மெசேஜ் எல்லாமே வந்து அந்த பேப்பரில் வந்து இருக்குது. அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் வந்து எழுதினது யாருன்னா ஒரு ஆல்கமிஸ்ட். அவருடைய நேம் வந்து ஆர்னே சாக்ட்ரிசம். நேம் வந்து ப்ரொனன்சியேஷன் எனக்கு தெரியலை, நீங்கள் பார்த்து வந்து படிச்சுக்கோங்க. அண்ட் அவர் வந்து ஒரு ஃபேமஸான பர்சன், 16th century ஃபேமஸான வந்து பர்சன். அண்ட் அவர் வந்து அவருடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பற்றி வந்து எழுதியிருக்காரு. அவர் வந்து சென்டர் ஆஃப் த எர்த்துக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைமில் அவருக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பற்றி வந்து அந்த பீஸ் ஆஃப் பேப்பரில் வந்து எழுதியிருக்காரு. இப்போது இந்த அங்கிள் லிடன்புரூக் வந்து சென்டர் ஆஃப் த எர்த்துக்கு வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்கிறாரு. அந்த பீஸ் ஆஃப் பேப்பரில் கொடுத்துருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்மளுமே வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சலுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கிடையாது. நிறைய பீப்புள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் த எர்த் வந்து ஒரு பர்னிங். ஆனால் இந்த ப்ரொஃபஸரான லிடன்புரூக் வந்து எர்த்துக்கு சென்டரில் வந்து பர்னிங் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாரு. ஆக்சலுக்கு போகிறதுக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அங்களுடைய காட் டாக்டர் கிராபென். ஸோ இவங்க வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து ஆக்சலுடைய ஃபியான்சி கூட. ஸோ இப்போ அவனுக்கு வந்து டவுட், நம்ம எர்த்துடைய சென்டருக்கு வந்து போனால் நம்மளால் திரும்ப வர முடியுமா, என்ன ஆகும் அப்படின்னு உள்ளதெல்லாமே அவன் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கிறான். அதனால் அவனுக்கு வந்து அவனுடைய ஃபியான்சியை வந்து விடுறதுக்காக மனசில்லை. அதனால் சரி நம்ம போனால் திரும்ப வர முடியலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு உள்ள ஒரு சுச்சுவேஷனில் தான் அவன் வந்து போகிறதுக்கு வந்து அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் இருக்கிறான். இப்போ அவங்க வந்து ட்ராவல் பண்ண வேண்டிய டைம் வந்து வந்துடுச்சு. ஸோ அங்களும் ஆக்சலுமே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க ஐஸ்லாண்டுக்கு. அண்ட் அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து போகிறாங்க. அண்ட் ஆன் தி வேல அவங்க வந்து கைடுமே வந்து எடுத்துக்காங்க. கைடுடைய நேம் வந்து ஹான்ஸ் பெஜிக். இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்து வல்கானோ இருக்கிற பிளேஸுக்கு வந்து போகிறாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு வல்கானோ இருக்கிற இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. அங்கே வந்து சிம்னி இருக்குது அண்ட் அங்கே வந்து டனலுமே இருக்குது. அந்த டனல் வழியாக வந்து நினச்சிடுறாங்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்க ட்ராவல் பண்ணுற டைமில் தான் அவங்களுக்கு வந்து தெரிய வருது இது வந்து ராங் வேல அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்ட்டு. இப்போது ஆக்சலுக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்குது. அங்கே எங்கேயுமே வந்து தண்ணி வந்து கிடையாது. ஸோ அவன் வந்து அந்த ஃபெயிண்ட் ஆகிற அந்த தலை சுற்றி விழ போகிற ஸ்டேஜில் வந்து இருக்கிறான். ஸோ அவன் வந்து என்ன செய்கிறான், அங்கிள் நம்ம திரும்ப போகலாம் அப்படின்னு வந்து சொல்லி பார்க்குறான். பட் அங்கிள் வந்து என்ன செய்யலை, இல்லை நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம்ல, நம்ம இனி ரிட்டர்ன் வந்து போக வேணாம், இங்கே வந்து வாட்டர் ஃபால் இருக்கிற சத்தம் எனக்கு கேட்குது, அங்கே போய் நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் வந்து மறுபடியும் வந்து ட்ராவலை வந்து ஆரம்பிக்கிறாங்க.
மறுபடியும் 3 பேரும் சேர்ந்து வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து ஆக்ஸெல்லாம் வந்து காணாமல் போகுது. ஸோ எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டுமே யாருக்குமே வந்து தெரியலை. தென் 2 பேரும் சேர்ந்து வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஃபியூ டேஸ் தாண்டி என்ன செய்கிறாங்க, 3 பேரும் திரும்பவும் வந்து ஜாயின் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் அவங்க வந்து ஒரு கேவன் வந்து பார்க்குறாங்க. ஸோ கேவன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஒரு ஹோல் வந்து அண்டர் கிரவுண்டுக்குள்ளாடி போகிறதுக்கான ஒரு ஹோல் இருக்குது. அதுக்குள்ளாடி வந்து ஃபாரஸ்ட், ஓஷன் அப்படி எல்லாமே வந்துருக்கு. ஸோ இவங்களும் என்ன செய்கிறாங்க, அதுக்குள்ளாடி வந்து போகிறாங்க. இதுக்குள்ளாடி போனால் நமக்கு எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு நினச்சி வந்து உள்ளாடி போகிறாங்க. அந்த பிளேஸுடைய நேம் வந்து அரோரா போர்சில்ஸ். ஸோ அந்த பிளேஸை வந்து அரோரா அப்படின்னு அந்த ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் அதை வந்து ஓஷன்ஸை வந்து க்ராஸ் பண்ணி போகிறாங்க. அங்கே அவங்க வந்து மெரைன் ரெப்டைல்ஸ் வந்து பார்க்குறாங்க. அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைமில் ரொம்பவும் காற்றடிக்குது. ஸோ அந்த டைமில் அவங்களுடைய போட்டு வந்து உடஞ்சி போகுது. உடஞ்சி மூழ்கிடுறாங்க, தண்ணியில் வந்து மூழ்கிறாங்க. அந்த டைமில் ஒரு அலை அடித்து அவங்கள வந்து ஷோரில் வந்து கொண்டாக்குது. ஸோ அந்த ஷோரில் அவங்க என்னென்ன பார்க்குறாங்க அப்படின்னா, டைனோசரஸுடைய போன் பார்க்குறாங்க, ஹியூமனுடைய போன்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, மேமவுத் வந்து பார்க்குறாங்க. தென் மாஸ்டோடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமல் வந்து பார்க்குறாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து எலிஃபெண்ட் மாதிரி இருக்குமா. நெக்ஸ்ட்டு அதில் ஒரு டனலை வந்து பார்க்குறாங்க. அந்த டனலுக்கு பக்கத்தில் அவங்க என்னதை பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு மார்க்கிங் இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ நினைக்கிறாங்க, ஓ இதான் வந்து எக்ஸிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளாடி வந்து போகிறாங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, ஒரு வேவ் வந்து அந்த டனலை வந்து அடித்து அந்த வாட்டர் வந்து அந்த டனல் ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணிடுது. நெக்ஸ்ட்டு ஒரு வல்கானோடைய சிம்னி வந்து இருக்குது. ஸோ அது வழியாக வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளாடி வந்து போகிறாங்க. அந்த டைமில் அவங்கள வந்து வேவ் அடித்து என்ன செய்யுது, வெளியே வந்து கொண்டாக்கிடுது. இப்போ அவங்க வந்து ஐஸ்லாண்டில் வந்து ரீச் ஆகிட்டாங்க. அங்களும் ஆக்சுவலாக வந்து ஜெர்மனிக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய சயின்டிஸ்ட் திங்க் பண்ணி அவங்க வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க. அண்ட் ஆக்சுவலுமே வந்து ஹாப்பியாக இருக்கிறான். ஸோ அவன் நினச்சது மாதிரி அவனுடைய ஃபியான்சியோட என்ன ஆகுது, மேரேஜ் ஆகுது. எண்ட் ஆஃப் தி ஃபிக்ஷன் வந்து ஹாப்பியாக வந்து எண்ட் ஆகுது. இதில் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சரில் வேறு வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.